நிகழ்ச்சிக்கு ரொம்ப மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடு பங்கேற்க கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன். அவர்களில் வந்திருக்கக்கூடிய பெரிய மனிதர்களையும் நண்பர்களையும் அன்பிற்கினிய நண்பன் செலியனையும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு மன நிறைவு கொண்ட ஒரு நிகழ்ச்சியை நான் முதல் முறையாக பங்கேற்பதாகவே நினைக்கிறேன். நான் மிகப்பெரிய திறமையும் ஆற்றலும் நிறைந்த அருமையான ஒரு படைப்பாளி, ஒரு அன்பிற்கினிய சகோதரர் மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள். அவர்கள் வருகை தருகிறார்கள். அவர்களுடைய படைப்பை பற்றி நீனும் உனக்கு அவகாசம் ஒரு 10 நிமிடம் என்று நண்பன் செலியன் அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலேயே பார்க்கடலை கடையக்கூடிய ஒரு புராண சம்பவத்திலிருந்து தொடங்கக்கூடிய அந்த நூலை பற்றி 10 நிமிடம் என்பது ரொம்ப மிக குறைவான அவகாசம். அவருடைய நூலை பற்றி சொல்வதாக இருந்தால், இது ஆன்மீக உலகத்தில் ஒரு அருமையான இலக்கியம், இலக்கிய உலகில் ஒரு அற்புதமான ஆன்மீக படைப்பு என்று அதை தைரியமாக சொல்லலாம். இன்று தமிழகத்தில் ஆன்மீகம், வரலாறு, கோயில்கள் இது பற்றி உள்ள படைப்புகளிலெல்லாம் இது மாதிரியான படைப்புகள் இன்னும் ஏராளம் வர வேண்டும். இது காலத்தினுடைய தேவையாக இருப்பதாக நான் கருதுகிறேன். அந்த திருக்கடவுர் என்று தான் பிறந்த மண்ணிற்கு எவ்வளவு பெருமை இருக்கிறது என்பதை, அவரவர் பிறந்த மண்ணில் எவ்வளவு பெருமை இருக்கிறது என்று தேடி போகக்கூடிய ஒரு தேவையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். தவிரவும் ஒரு கோயிலை வெறும் புறத்தோற்றமாக, ஒரு கட்டிடமாக, ஒரு கலையாக, ஒரு ஆன்மீகத்தினுடைய அம்சமாக பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் கடந்து மறைக்கப்பட்ட உண்மைகள் அல்லது மறைந்து போன உண்மைகள், தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள், இப்படி எதுவெல்லாம் ஒரு கோயிலுக்கு பின்னால் இருக்குமோ, ஒரு ஆலயத்திற்கு பின்னால் இருக்குமோ, அது எல்லாவற்றையும் தேடி அவர் பயணித்திருக்கிறார். அவர் தொடங்குகிற இடம், இந்த பிரபஞ்சம் தோன்றிய முதல் நொடியிலிருந்து தொடங்கினால் அமுதம் அசுரர்களாலும் தேவர்களாலும் கண்டடையப்பட்ட ஒரு பெரிய மகா யுத்தம், மகா போராட்டம். அந்த புராண கதையிலிருந்து தொடங்கினாலும் அவர் மிக தொலைவாக போய் மெல்ல 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 நடப்பில் இருக்கக்கூடிய தன்னுடைய கோயிலுக்கு வந்து விடுகிறார். எல்லா கோயில்களிலுமே அவர் ஏதோ இது போன்ற நூல்கள் அல்லது இது போன்ற விஷயங்கள்லாம் தமிழகத்தில் ஸ்தல புராணங்கள் என்கிற அம்சங்களின் அடிப்படையில் மேலோட்டமாக புராண கதைகளை மையமாக வைத்து நிறைய செய்யப்பட்டிருந்தாலும் கூட, ஒரு புராண கதையை எப்படி அணுக வேண்டும் என்பதை இந்த நூல் முதன்முறையாக சொல்லிக் கொடுக்கிறது. புராண கதைக்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவம் என்ன? உதாரணமாக, பார்க்கடலை கடையும் போது இமயமலை என்பது என்னவாக இருந்தது? ஒரு மனிதனுடைய அந்த வாசி யோகம் என்பதை பற்றி மிக அழகாக அந்த இமயமலை என்பது ஒரு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய சக்தியாக, குண்டலினி இயங்கக்கூடிய சக்தியாகவும், அதை கூர்ம நாடியாக விஷ்ணு அதனுடைய ஆதாரத்தை, அடிப்படை ஆதாரம் இல்லாமல் எந்த பொருளும் அந்தரத்தில் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அடிப்படை ஆதாரமாக தாங்கக்கூடிய கூர்ம அவதாரத்தை கூர்ம நாடியாக சித்தரித்து, ஒரு மனிதனுடைய சரீரத்திற்குள்ளேயே யோகத்தை அடையக்கூடிய யோகம், அமிர்த நிலை எட்டக்கூடிய ஒன்றாக எப்படி அந்த பால்கடலை கடையக்கூடிய ஒரு புராணம் அமைந்திருக்கிறது என்கிற தத்துவ விளக்கத்திலிருந்து இது தொடங்குகிறது. மாத்திரமல்லாமல், இந்த பிரபஞ்சத்தில் பிறவியற்ற நிலையை அடையக்கூடிய அமிர்தம்தான் எல்லாவற்றுக்குமான முழு முதல் காரணமாக இருக்க முடியும். இந்த முதல் காரணத்திலிருந்தே அவர் தன்னுடைய படைப்பை தொடங்குகிறார். ஒரு ஸ்தலத்தில், ஒரு பூமியில் ஒரு இடம் எப்படி மகிமை புரிந்ததாக இருக்கிறது, அப்படிப்பட்ட அந்த புராண சம்பவத்தில்
கடவுருக்கும் திருக்கடவுருக்கும் என்ன தொடர்பு என்று பார்க்கிற போது அந்த பார்க்கடலை கடைந்த அந்த அந்த அமிர்த கலசம், அந்த கடம், அந்த அமிர்த கலசமானது லிங்க திருமேனியாக மாறிய காரணத்தால் அந்த லிங்க திருமேனி அமைய பெற்ற இடமாக இருப்பதால் அது திருக்கடவுர் என்கிற முதல் முறையான அந்த காரண பெயரை வைக்கிறார். அடுத்ததாக தத்துவார்த்தமாக கடவுர், கடந்து சென்று அடையக்கூடிய ஒரு விஷயம் என்கிற அர்த்தத்திலையும் அந்த பெயருக்கான பொருத்தமான விஷயத்தை சொல்கிறார். அதனுடைய விருட்ச மகிமை, அந்த ஸ்தலத்தினுடைய விருட்சமாக இருக்கக்கூடிய வில்வத்தினுடைய மகிமை, பிரம்மன் எப்படி ஒரு நந்தீஸ்வரராக ஈஸ்வரனுக்கு ஒரு வாகனமாக அமைந்து அரிய தகவல்களுடைய தொகுப்புகள் அந்த நூலில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஈஸ்வரனுக்கு ஐவகையான நந்திகள் இருந்தார்கள். அதில் திருமால் எப்படி நந்தியாக இருந்தார், இந்திரன் எப்படி நந்தியாக இருந்தார், பிரம்மனும் எப்படி நந்தீஸ்வரராக இருந்தார் என்கிற தகவல்களை எல்லாம் ஒரு விறுவிறுப்பான தொடர்கதையைப் போல அதன் அத்தியாயங்களை எல்லாம் பிரித்து மிக அருமையாக கோர்த்து கொண்டே செல்கிறார். ஒரு கவிஞனுடைய நடை அதில் அற்புதமாக கைவந்திருக்கிறது. நிறைய அவருடைய பன்முக திறமைகளை ஆங்காங்கே நாம் தரிசிக்க முடிகிறது. ஒரு புதுக்கவிதையின் ரசிகன், புதுக்கவிதையில் ஆழ்ந்த புலமை உள்ளவர் என்பதற்கு அவருடைய நடையினுடைய போக்கு, விவரணையினுடைய அழகு அதில் அமைந்திருக்கிறது. ஆக அடுத்த கட்டமாக அந்த ஸ்தல விருட்சத்தினுடைய மகிமை, அதன் பிறகு அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மந்திர யந்திரங்களுடைய மகிமை. அந்த இடத்திற்கு வரும்போது நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். நாமெல்லாம் இங்கிருந்து காசிக்கு சென்று மோட்சம், முக்தி, ஆன்மீகம் இது குறித்து காசிக்கு படக்கூடிய வரலாறு இருக்கிறது. ஆனால் காசியில் பிறந்த மார்க்கண்டேயர் கடவுருக்கு வந்ததாக அவர் பதிவு பண்ணியிருப்பது எனக்கே அதன் பிறகுதான் மார்க்கண்டேயருக்கு ஊர் நம்ம ஊர் இல்லை, அவர் காசிக்காரர் என்பது எனக்கு தெரிந்தது. காசியில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனையும் இங்கே இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரரையும் பொருத்தி பார்த்து அங்கே இருக்கக்கூடிய இவர் தான் இங்கும் அமைந்திருக்கிறார் என்கிற ஒரு அழகையும் சொல்லி அவர் வழிபட்ட அந்த ஒரு மாந்திரிகத்தன்மை, ஒரு அற்புதமான உளவியல் காரணத்தை கூட அந்த கதையில் அவர் மிக அழகாக சித்தரித்திருப்பார். மார்க்கண்டேயனுடைய கதை யாருக்கும் புதிதானது கிடையாது. அவர் உளவியல் ரீதியாக ஒரு அம்சத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது சில நமக்கு மரபணுக்கள் ரீதியாக சில அம்சங்கள் நம்மளை பின்தொடர்கிறது என்பதற்கு அது சான்று. மார்க்கண்டேயனுடைய அந்த வைராக்கிய புத்தி, வைராக்கிய சிந்தனை இவருடைய மூதாதையர்களிலிருந்து, தகப்பனிலிருந்து, தாத்தாவிலிருந்து, தாத்தாவை பெற்ற தாத்தாவிலிருந்து தொடங்குகிறது. இறந்து போன மருமகளை தைலத்தில் பூசி வைத்து அந்த உடலை பாதுகாத்து உயிரை மீட்டு கொண்டு வந்தவர் இவர் பாட்டனார். அதாவது ஒரு வார்த்தை எனக்கு மிகவும் ரசித்தது. இறந்து போன பிறகு நம் யமனோடு போராடி மீண்டு வருவது என்பது நம்முடைய பரம்பரை குணம் என்று அவர் சொல்லியிருந்தார். அப்போது அப்படி பார்க்கும்போது பரம்பரை ஒரு பக்தி வைராக்கியம் என்பது இவருடைய தாயாரும் அப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கிறார்கள். மரபு ரீதியாக மனிதனை பின்தொடரக்கூடிய ஒரு அம்சம், ஒரு உயர்ந்த பண்பு என்பது ஒரு கதையில் ஒரு வரியில் தற்செயலாக வந்தது என்பதெல்லாம் அமைந்து விடாமல் அவனுடைய மூதாதையரிலிருந்து எப்படி அவனை அது பின்தொடர்கிறது என்று மிக அழகாக சொல்லி அவர் பயன்படுத்திய அந்த மந்திரம் எது, அந்த மந்திரம் யந்திரமாக இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது ஆலயங்களில் எந்த அடிப்படையில் அங்கே அடிப்படைகள் நிர்மாணிக்கப்படுகிறது என்கிற ஒரு நவீன காலத்துக்கு தேவையான அம்சத்தையும் ஏற்படுத்துகிறார். இதற்கடுத்தபடியாக சரி, கால ஓட்டத்தில் ஒவ்வொன்றாக வரும்போது சித்தர் மரபு தோன்றுகிற போது இந்த ஆலயங்களில் சித்தர்கள் யாரெல்லாம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனை வழிபட்டு அங்கே ஒரு சித்து நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்கிற போது சித்தரை பற்றிய ஒரு வரலாறு. இப்படியாக சரி, அதன் பிறகு பார்க்கும்போது இதனுடைய ஆதாரங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் சிலப்பதிகாரம் எனக்கு நமக்கு அவர் அதை படிக்கும்போது அவர் மீதும் ஒரு பொறாமையாகவும் இருந்தது. அவர் கடவுருக்காரர். கடவுர் அந்த சம்பவம் நடந்தது சிலப்பதிகாரம் நடந்த கதை களத்தை ஒட்டி அந்த பூமி அமைந்திருக்கிறது. மாதவி அந்த மண்ணில் தான் அரங்கேற்றம் செய்கிறார். கடவுரில் தான் அவருடைய முதல் அரங்கேற்றம் அங்கு நடக்கிறது. நீங்கள் அப்போது ஒரு காப்பிய காலத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிற போது அது எத்தனை அழகாகி விடுகிறது. பூம்புகாருக்கு மிக அருகில் அமைந்திருக்கக்கூடிய அதனுடைய இயற்கையான அமைப்பு, அந்த புகார்பட்டினம் அப்போ எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்கிற ஒரு அந்த ரம்மிய காட்சிகள் எல்லாம் நாம் நினைத்து பார்க்கிற போது அதனுடைய மகிமை சொல்லனாத ஒரு உயரத்திற்கு சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு ஆலயத்தை பற்றி இவ்வளவு நேர்த்தியாக பார்க்கின்ற பார்வை என்பது இன்றைய தேவை.
வெறுமனே ஒரு கட்டிடம் இருக்கிறது, அதில் சில சில சிற்பங்கள் இருக்கின்றன, சில பொம்மைகள் இருக்கிறது, ஏதோ ஊருக்கு அழைத்து சென்றார்கள், நானும் அதை பார்த்தேன் என்று இல்லாமல் இதன் பின்னால் இருக்கக்கூடிய அழகு, ரகசியம், தத்துவம், இதையெல்லாம் மனிதர்களுக்கு தேடி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு காலத்தினுடைய தேவை இப்போது இருக்கிறது. அதில் முதல் முயற்சியாக, மிக அற்புதமான முயற்சியாக அன்பிற்குரிய சகோதரர்கள் அதை செய்திருப்பது, தமிழில் ஆன்மீக இலக்கியம் குறித்து எப்படிப்பட்ட பார்வைகள் இருக்கலாம், எதுபோன்று இருக்கலாம், பின்னவீனத்துவம் முன்னவீனத்துவக்காரர்கள் பற்றி இதை பற்றி மதிப்பீடுகள் குறைவாக இருந்தாலும் அது இதன் முன்னால் ஒரு தூசுக்கு சமானமாக இருக்கிறது. இதனுடைய மதிப்பும் உயரமும் பின்வரும் காலங்களில் மிக உயர்ந்த இடத்தை எட்டும். காலம் எப்போதும் இது மாதிரி சமய தொண்டாற்றுபவர்களை பிறப்பித்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு இடையில் சமய குரவர்கள் மீட்டெடுக்கிறார்கள் ஒரு பொழுதில். அதன் பிறகு அந்த பாதையில் பயணிப்பவர்களுடைய இடைவெளி காலச்சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட இது ஒரு நல்ல புதிய தொடக்கமாக நான் கருதுகிறேன். எழுத்திலும் சரி, காட்சி ரீதியாகவும் சரி, இன்று மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இயல்பான ஒரு நாட்டமும் இருக்கின்ற இந்த நேரத்தில் ஆலயம் பற்றிய மிகச்சிறந்த பதிவாக இது தொடங்கி இருப்பது மிக மிக உன்னதமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். இந்த நூலின் பிற்பகுதியில் இருக்கக்கூடிய அழகையும் அம்சங்களையும் என்னிலும் கூர்ந்த நோக்கோடு பார்த்து ரசித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞர்கள் வந்திருக்கிற காரணத்தால் நான் இதனுடைய தொடக்க நிலையை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இப்படி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை, ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும். அவர் புதுக்கவிதை ரசிகராக இருக்கிறார் என்பதனால் அந்த பாணியில் எனக்கு பிடித்த விஷயங்களை நான் அந்த 2 வார்த்தைகளில் மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். விநாயகரை பற்றி சொல்லும்போது சோர விநாயகர் நமக்கு செல்ல பிள்ளையார தெரியும், பலவிதமான பிள்ளையாரெலாம் தெரியும். அவர் திடீர்னு இந்த பால்கடை கிடைக்கும் போது இந்த குடத்தை திருடிட்டு போயிடுறாரு. அதனால் அவருக்கு சோர விநாயகர்னு ஒரு பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் அழகாக அவர் பாணியில் கள்ள வாரணம்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார். அது எனக்கு ரொம்ப புதுமையான ஒரு சொல்லாக இருந்தது. அதே மாதிரியே பிரம்மனை பற்றி சொல்லும்போது வாணி காதலன் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சொல்லியிருப்பார். ஒரு பிரேமை ததும்பக்கூடிய ஒரு ரசமான சொற்கள் அப்படி வர்ணித்து எழுதியிருக்காரு. அதே மாதிரி காப்பிய காலத்தை பற்றி வர்ணிக்கும் போதும் சிலப்பதிகாரத்திலிருந்து இந்த பகுதியை அப்படியே மொழிபெயர்த்து கையாண்டிருக்காரா, அல்லது இவர் அந்த சூழ்நிலையை அந்த ஒரு பாடலுக்கு பொழிப்புரை எழுதின மாதிரி இவர் எழுதியிருக்காரா அப்படிங்கிற ஒரு மயக்கத்தை கொடுத்துச்சு. ரொம்ப அந்த இயற்கையாகவே இளங்கோ அந்த திருமண காட்சியெல்லாம் அவர் வர்ணிச்சிருக்கிறது எந்த ஒரு பெரிய இயக்குநர்களுக்கு மத்தியில் கூட வைக்க முடியாத ஒரு ஷாட்டு. அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அந்த கலங்கள் கடலில் அசைந்து கொண்டு இருப்பது கயிற்றில் கட்டப்பட்ட யானைகள் அசைந்து கொண்டு இருப்பதை போல் அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வர்ணனையை சொல்லியிருந்தார். மிக உன்னதமான ஒரு வர்ணனையாக இருந்தது. அவருடைய நூலும் ஒரு அசைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாரணமாக நான் அதை பார்க்கிறேன். அதன் அழகு என்றென்றும் ரசித்து கொண்டும்படியாகவே இருக்கிறது. அவருடைய பணி மிக உயர்ந்த இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று